இந்த காணொளியை தங்களுக்கு வழங்குபவர்கள் எஜுகேஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறுவனம். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. என் இனிய உறவுகளே, இன்று நாம் இந்த காணொளியில் பார்க்க இருப்பது திருவலிதயம் திருவல்லீஸ்வரர் கோயிலாகும். இத்திருக்கோயில் என்பது தமிழ்நாடு சென்னை மாவட்டத்தில் வடமேற்கு பகுதியான பாடி என்னும் பகுதியில்தான் இத்திருக்கோயில் அமைந்துள்ளது. இது சிவன் கோயில் ஆகும். இந்த கோயில் சுமார் 1 ஏக்கர் பரப்பளவு கொண்டுள்ளது. இந்த கோயிலில் 3 பிரகாரங்கள் மற்றும் பல மண்டபங்கள் காணப்படுகின்றன. மேலும் 3 நிலைகள் கொண்ட ராஜகோபுரம் கிழக்கு நோக்கி அமைக்கப்பட்டுள்ளன. 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சைவ கவிஞரான திருஞான சம்பந்தர் திருவல்லீஸ்வரரை போற்றி பாடியுள்ளார். அவை திருமுறைகளில் தொகுக்கப்பட்டுள்ளன. தேவாரத்தில் இந்த கோயிலை பற்றி போற்றி பாடுவதால் இது பாடல் பெற்ற தலங்களில் ஒரு முக்கிய தலமாகவும் பார்க்கப்படுகிறது. இது சைவ நியதியில் குறிக்கப்பட்டுள்ள 275வது கோயிலாகும். இக்கோயில் என்பது சென்னையில் குரு ஸ்தலம் என்று கருதப்படுவதால் வியாழக்கிழமைகளில் பக்தர்கள் இந்த கோயிலுக்கு அடிக்கடி வருவார்கள். இத்திருக்கோயில் பற்றிய சில புராண கதைகளும் உள்ளன. அதாவது பரத்வாஜர் முனிவர் வழியன் என்ற குருவின் வடிவத்தில் தலைமை தெய்வத்தை வணங்கினார். எனவே இந்த இடம் வழிதாயம் என்றும் அழைக்கப்பட்டது. அதாவது ஒரு குருவியால் வணங்கப்படும் இடம். வரலாற்று ரீதியாக படி என்பது ஆயுதங்களை சமிக்க பயன்படுத்தப்பட்ட இடம் என்றும் கருதப்படுகிறது. மேனகாவால் சபிக்கப்பட்ட வியாழ கிரகம் மார்க்கண்டேயரின் ஆலோசனையின்படி அவர் இந்த இடத்தை அடைந்து நீராடி தலைமை தெய்வத்தை வணங்கி சாபத்திலிருந்து விடுபட்டார் என்றும் சொல்லப்படுகிறது. பக்தர்கள் தங்கள் பாவங்களிலிருந்து விடுபட வியாழனிடம், அதாவது வியாழ கிரகத்தினிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள். இந்த இடத்தின் வரலாற்று பெயர் திருவலி தாயில் என்று இருந்தது. அதன் பிறகு அது மருவி திருவலி தாயம் என்று ஆனது. இந்த கோயிலில் காணப்படக்கூடிய கல்வெட்டுகளை கொண்டு 3ஆம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது என்றும், இந்த கல்வெட்டுகள் தலைமை தெய்வத்தை திருவலிமுடைய நாயனார் என்றும் அம்பாள் திருவீதி நாச்சியார் என்றும் குறிப்பிடப்படுகின்றன. இந்த கோயிலின் அசல் அமைப்பு 3ஆம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டதாகவும் நம்பப்படுகிறது. இந்த கோயிலில் 3ஆம் ராஜராஜ சோழனுடைய நெருங்கிய தொடர்புடைய சோழ பேரரசின் 14 கல்வெட்டுகள் உள்ளன. அவற்றில் மிக பழமையானது திருபுவன சக்கரவர்த்தி விஜயகண்ட கோபாலன் காலத்தை சேர்ந்தது. அவர் இங்குள்ள நாச்சியார் அம்மனுக்கு பல நகைகளை நன்கொடையாகவும் வழங்கினார் என்றும் கல்வெட்டுகளில் காணப்படுகின்றன. குறிப்பாக இந்த கோயிலில் பரத்வாஜர் முனிவருக்கு தொடர்புடையது. ஏனென்றால் அவர் ஒரு குருவி வடிவில் இருந்து மூலவரை வழிபட்டதால் இந்த கோயிலுக்கு திருவழிதாயம் என்று பெயர் வந்தது. இக்கோயிலில் தினமும் 4 கால பூஜைகள் செய்யப்படும். அந்த நாட்களில் 5 வருடாந்திர விழாக்களும் உள்ளன. தமிழ் மாதமான சித்திரையில் நடைபெறும் பிரம்மோற்சவ கோயிலில் கொண்டாடப்படும் முக்கிய மாகாண திருவிழாவாகும். இந்த கோயில் தற்போது தமிழ்நாடு அரசின் இந்து சமய மற்றும் அறநிலைத்துறையால் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. தினமும் பக்தர்களுக்காக இக்கோயில் காலை 6:30 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும். இந்த கோயிலின் மூல தெய்வமான சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோயில் என்றும், சிவபெருமானையே தான் திருவல்லீஸ்வரராக வணங்கப்படுகிறது என்பதும் சிறப்பாகும். இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த காணொலியை முழுமையாக கண்ட அனைவருக்கும் நன்றிகள் கோடி.